பெருந்திணைக்கு உரிய மெய்ப்பாடு என்ன? 1216 இன்பத்தை வெறுத்தல், துன்பத்து புலம்பல், எதிர் பெய்து பறிதல், ஏதம் ஆய்தல், பசியட நிற்றல், பசலை பாய்தல், உண்டியில் குறைதல், உடம்பு நனி சுருங்கல், கண் துயில் மறுத்தல், கனவோடு மயங்கல். அதாவது பொய்யாக கோடல், மெய்யே என்றல், ஐயம் செய்தல், அவன் மதம் மறு உவத்தல், அவன் வழி துரத்தல், அவன் வழி வழித்து உரைத்தல், ஆங்கு நெய்தழிதல், எம் மெய்யாயினும் ஒப்புமை கோடல், ஒப்பு வழி உவத்தல், உரு பெயர் கேட்டல், நலத்தக நாடின் கலக்கமும் அதுவே. அதாவது ஏற்கனவே கைக்கிளை மெய்ப்பாடுகள் பார்த்தோம். இம்மெய்ப்பாடுகள் ஐந்திணை அல்லாத பெருந்திணைக்கு உரிய மெய்ப்பாடுகள் ஆகும். இவை தலைவனின் பிரிவு காரணமாக தோன்றுகின்ற மெய்ப்பாடுகளாகும். ஒன்று, இன்பத்துக்கு உரிய பொருளை வெறுத்தல், துன்ப காலத்தில் புலம்புதல். 3, உரு வெளிப்பாடு கண்டு இறங்குதல். 4, இடையூறுகள் ஆராய்தல். 5, பசி ஏற்பட்டும் உண்ணாதிருத்தல். 6, மேனியில் அல்லது உடலில் பசலை பாய்தல். இதெல்லாம் எங்க பெருந்திணைக்கு வர வேண்டியது இப்ப கற்பு வாழ்க்கையிலே வருது. குறைவாக உண்ணுதல், மேனி மெலிதல், கண் துஞ்சாதிருத்தல், கனவினால் கலங்குதல். 11, தலைவனின் உண்மையான அன்பினை பொய்யன்பாக கருதுதல், இல்லை இல்லை மெய்யே என்று வலியுறுத்துதல், பொய்யோ என்று ஐயமுறுதல். 13, 14, தலைவனை சேர்ந்தோர் பேசுவதனை கேட்டு மகிழ்தல். ஏன்னா அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு தலைவனை சேர்ந்தோர் அப்படின்னா அவருடைய உறவினர்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா, இல்லைன்னா மறுத்தல்ல பேசணும், மறுத்து பேசுறாங்கன்னாலே போதும், அவங்க வீட்டுக்கு எட்டி போச்சுன்னு அர்த்தம். இப்போ அது பின்னாச்சு. இது ஒண்ணு பெருந்திணைக்கும் உரியது, ஆனா கனவு வாழ்க்கையில நடக்குது. தலைவனை சேர்ந்தோர் பேசுவதனையும் கேட்டு மகிழ்தல். தலைவன் செய்வது அறமில்லை என்று கூறுவது. யாரு? மத்தவங்க பேசுறாங்க, இந்த ஆளு இவன் செய்யறது சரியில்லைப்பா பேசுறாங்க இல்லையா, அதனால அவன் செய்வது சரியில்லை என்று அவர்கள் பேசுவது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனம் மிகவும் நொந்து அடிதல். இது எங்க நடக்கும்? பெருந்திணையிலும் நடக்கும், களவு வாழ்க்கையிலும் நடக்குதுன்றாரு, கற்பு வாழ்க்கையிலும் நடக்குது. பலவற்றோடு ஒப்புமைப்படுத்தி பார்த்தல். அங்க என்ன செய்வான்? அதாவது பெருந்திணையில வெறியால, காம வெறியால, இந்த பெண்ணு கிடைச்சா போதுமா, அந்த பெண்ணு கிடைச்சா போதுமா, இது பெண்ணா இருக்குமா, குச்சிய கூட போய் பெண்ணா இருக்குமான்னு நினைக்கிறான் இல்லையா, அந்த நிலை இந்த நிலைக்கு வந்துடுச்சு. இப்போ அவன் தலைவன் பிரிஞ்சு இருக்கிறதுனால அந்த நிலை வருது. தலைவன் அப்புறம் சரியான வழி எது என்று ஆராய்தல். தலைவனின் பெயர் எங்கு ஒலித்தாலும் அதனை விரும்பி கேட்டல். 20, மன கலக்கத்தால் பேசுதல். இந்த ஆகிய 20 மெய்ப்பாடுகளும் நடுவன் ஐந்திணைக்கு உரியவை அல்லாத பெருந்திணைக்கே உரியவையான மெய்ப்பாடுகளாகும். இவற்றை விரிவாக காண்போம். இன்பத்துக்குரிய பொருளை வெறுத்தல் என்பது தலைவி தன்னை அழகுபடுத்திக் கொள்வதனை வெறுத்தலாகும். அதனுடன் தென்றலையும் நிலவையும் வெறுத்தலாகும். தன்னை தானே அழகுபடுத்திக் கொள்றதே வெறுக்கிறார். நிலவு வருது,
அது நிலவுதான் காதலர்களுக்கு எதிரியாச்சே. நிலவு வந்தாலே காதலர்களுக்கு அந்த நினைவு வரும். அது அந்த அந்த அதனால நீ ஏன் வர்ற அப்படின்ற சொல்றது உண்டுதான். ஆனா இன்னும் திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றார். ஒரு குறள் என்ன சொல்றாரு? பொழுதே நான் தலைவனோடு இருக்கிறேன் விடியாதேன்னு சொல்றார். பொழுதே நீ விடியாதேன்னு கேக்குறா, திருவள்ளுவர் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? அது திருக்குறள் இருந்து எடுத்ததுதான். என்ன அருமையான ஒரு செய்திய, எவ்வளவு பெரிய செய்திய ஒரு 7 சீர்ல திருக்குறள்ல ஒரே குறள்ல 2 அடியில தரார். ஒரு தலைவி 1.25. அது அப்படி சொல்லக்கூடாதுன்னு என்னுடைய கொள்கை. ஏன்னு கேட்டா, இப்போ நான் அவரு 6 அடி இருக்கிறாரு, நம்ம இவரு நெடுஞ்சேரலாதன். அவரு மனிதர், நான் 5 அடி இருக்கிறேன். விலங்கா? இல்ல இல்ல, அதை நான் ஒத்துக்கிறது இல்லை. அது 3 சீர் உடைய ஒரு அடி, இது 5 சீர் 4 சீர் உடைய ஒரு அடி. அவ்வளவுதான், 2 அடிதான். 1.25 அடின்னு சொல்றது நான் வெறுக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த கடைசி சீர் இருக்க, அது சீரே இல்ல. அந்த கடைசியா இருக்க அசைதான். என்ன அசை? நேரசை, நிறை அசை, அவ்வளவுதான். அதாவது யாப்பருங்கல காரிகை ஒண்ணு சொல்லுது, தொல்காப்பியர் ஒண்ணு சொல்றாரு, இன்னும் யாப்பருங்கல விருத்தி ஒண்ணு சொல்லுது. எது சொன்னாலும் கடைசியா நேரு நிறைதான். கேளுங்க, இது கேளுங்க. யாப்பருங்கல காரிகை தான். அதாவது என்ன முதல்ல சொல்றாரு? இல்ல இல்ல, கடைசியா அந்த காசு பிறப்பு நாள் மலர், இது சொல்றது யாப்பருங்கல காரிகை. காசு பிறப்பு நாள் மலர். இதுக்கு முன்னூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? நேர்வு நிறைவு 2 தான். நேர்வு நிறைவு. அது என்ன அர்த்தம்? அந்த நேர்வுல இரு பூ கணக்கு கிடையாது, நிறைவுல பூ கணக்கு கிடையாது, நேர் நிறைதான். இந்த நேர் நிறைதான். இந்த யாப்பரங்கல காரிகை என்ன சொல்லுது? காசு அப்படின்னா பூ கணக்கு கிடையாது, அது நேரு. பிறப்பு என்பது இப்பு பூ கணக்கு கிடையாது, பீராதான், நிறை. இது யாரும் சொல்றது இல்லையா? யாரும் சொல்றது இல்ல. காசு பிறப்பு நாள் மலர்னா, நாள்ல இழு போயிடுச்சுன்னா இருந்தாலும் கணக்கு கிடையாது, அது நேர்தான். காசுனாலும் நேர்தான், பிறப்புனாலும் மலர் தான், மலர்னாலும் மலர் தான், நிறைதான். அவ்வளவுதான். மொத்தத்துல என்ன? நேர் நிறை. தொல்காப்பியர் சொன்னதுதான். அவர் நேர்வு நிறைவுன்னாரு. அது நேரு நிறை. இதுதான் எது எது சொன்னாலும் யாப்பருங்கல காரிகை சொல்றதும், அப்புறம் யாப்பருங்கல விருத்தி சொல்றதும், அப்புறம் நம்ம தொல்காப்பியர் சொல்றதும், 3 பேருக்கும் ஒரே கணக்கு தான், தொல்காப்பியம் தான். அவ்வளவுதான். அதுல கணக்கு என்னன்னு கேட்டாக்கா, குற்றியலுகரம் கணக்கில் வராது, மெய் எழுத்து கணக்கில் வராது. அதனால நேர் நிறை இன்பத்துக்குரிய பொருள். அதாவது இன்பத்தான் அழகுபடுத்திக் கொள்றதும் இன்பம் தான், பிறர் புகழ்ந்து பேசுவதும் இன்பம் தான். ஆனால் இவளுடைய ஏக்கம் எல்லாம் தலைவனை அடைய வேண்டும் என்பது. அதனால் இவையெல்லாம் வெறுக்கிறார். இது இல்லை, எனக்கு தேவை அவன்தான். அதனால இப்போ சான்று பாருங்க. கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து, குன்றக்கூடிய அடிகளார் தள்ளி வச்சுது. இதுக்கு வழிகாட்டி யாருன்னா வீரமாமுனிவர் தான். வீரமாமுனிவர் தான் முதல்ல காமப்பாலுக்கு பொருள் எழுதல, உரை எழுதல. அது மாதிரி குன்றக்கூடிய அடிகளாரும் ஒதுக்கி வச்சிட்டார். அதுக்கடுத்து கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதே கரப்பாக்கு அறிந்து. எனக்கு வேணாம்ன்றத நான் எப்படி விளக்கலாம்? எனக்கு வேணாம், எனக்கு நான் விளக்கிக்கிறேன். நீ தர்ற பொருள் உலகத்துக்கு, அவங்களுக்கு கொடுத்துடணும்.
திருக்குறளையாவது கொடுத்து விட்டு பொருள் சொல்லாம இருக்கணும். இதுக்கு நான் ஏன் பொருள் சொல்லலைன்னா, நான் அந்த பொருளுக்கு உடையவன் இல்லை, அதனால நான் பொருள் சொல்லலைன்னா பரவாயில்ல. குறளையே வேணான்னு என்ன அர்த்தம்? இப்ப நான் தொல்காப்பியத்துல கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு நூற்பாக்களை கொடுத்திருக்கேன். இதுக்கு நான் பொருள் சொல்லவில்லை, ஏன் உடன்பாடு இல்லை சொல்லிருக்கு. கொடுத்தோம், ஏற்கனவே இருக்கு, எல்லா நூல்லையும் அது இருக்கு. ஆனால் அது இடைத்தெருகள். அதை கண்டுபிடிச்சு பலர் யார் சொன்னாங்க, நான் மட்டும் அதை சொல்லல. லக்குவனார் சொல்றாரு, அடுத்து பேராசிரியர் சொல்றாரு, ஒவ்வொரு ஆசிரியரும் இதை சொல்லி இருக்கிறாங்க. யார் யார் அதை இடைத்தெருகள் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் எடுத்து இறுதி பகுதியில கொடுத்திருக்கிறேன். அதற்கு நான் உரை சொல்லவில்லை, ஏன் அது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சொல்லிட்டு போலாம். நீக்கே விட்டாக்கா பலருக்கு திருவள்ளுவரே இது ரெண்டு தான் பாடினாருன்னு ஆயிடும். அறப்பாலும் பொறுப்பாலும் தான் பாடினாரு, காமப்பால் பாடலன். மூவா அருமையா செய்திருக்கார். மூவா உரை எழுதினாலும் ஒரு நூல், அருமையான ஒரு ஆய்வு நூல் எழுதி, அதை எல்லாரும் படிக்கணும். திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம், திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம், அதை படிச்சீங்கன்னா சொல்றாரு, திருவள்ளுவர் முதல்ல காமப்பால தான் பாடினாருன்னு எழுதிட்டார். ஏன்னா இளமையில் அதுதான் முதல்ல வரும். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதே போல இந்த கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து, இது உண்மையான திருவள்ளுவர் மாதிரி காதலை பாடுவதற்கு இன்னொருத்தன் இனிமே பிறக்கவும் முடியாது. உண்மையிலேயே காதல் நுட்பத்தை இப்ப கூட தொல்காப்பியரும் அதே மாதிரிதான். தொல்காப்பியரும் இதே நிலைதான். ரெண்டு பேரும் துறவிகள் கிடையாது, துறவர் கிடையாது. அவர்கள் இல்லத்துறவர், அதாவது ஒரு இல்லற வாழ்க்கையில் இருந்து இன்ப துன்பங்களை குய்த்து, இல்லற வாழ்க்கையில் இருந்து இன்ப துன்பங்களை குய்த்து அவர்கள் கவியை பாடியதுதான் திருவள்ளுவரும் தொல்காப்பியரும். அதனால்தான் அது மக்களோடு மக்களாக இரண்டரை கலந்து விட்டது. திருக்குறளும் தொல்காப்பியம் மக்களோடு கலப்பதற்கு காரணம் என்னவென்றால், அதை பாடிய இருவரும் இல்லறத்தில் வாழ்ந்தவர்கள், இல்லற இன்ப துன்பங்களை குய்த்தவர்கள், அதை அப்படியே தந்தவர்கள். அதனால்தான் தொல்காப்பியமும் திருக்குறளும் மக்களோடு இரண்டரை கலந்து விட்டது. இனிமே திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் மக்களை விட்டு பிரிக்கவே முடியாது. அது நல்லதோ கெட்டதோ அவன் உருண்டுகிறான். அதனால் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதவும் கரப்பாக்கு அறிந்து. அப்போ அந்த காலத்துல பெண்டில் கண்ணுக்கு மை தீட்டி கொண்டார்கள். மை தீட்டி கொள்வதற்கு இப்ப என்னென்னமோ 1008 கருவிகள் வந்து விட்டன. அப்பொழுது அந்த மையை கலக்கி தனியாக வைத்துக் கொண்டு அதுக்கு ஒரு குப்பியை எடுத்து அதனை தொட்டுதான் அந்த கண்ணுக்கு ஓரத்தை இடுவார். இதுக்கு கூட இடுவதற்கு கண்ணு மூடிக்குமா, அவருக்கு ஏதாவது ஆயிடுமா பார், என் காதலர் எனது கண்ணிலேயே இருக்கின்றார். இருக்க முடியுமாயா? என்னுடைய காதலர் எனது கண்ணிலேயே இருக்கின்றார். அதனால் எனது கண்ணுக்கு மையிட்டு அழகு செய்து கொள்ள மாட்டேன். ஏனெனில் அழகு செய்வதற்கு என் கண்ணை மூடினால் அவர் மறைஞ்சிருவாராம். கண்ணுல இருக்கிறாராம், மூணா மறைஞ்சிருவாராம். சரி, அது கூட பரவாயில்லைங்க. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, சூடா கொண்டு வந்து வைக்கிற குழம்பியோ எதையோ கொண்டு வந்து தோழி குடுக்கவே இல்லை. அவ பலமுறை வந்து கேட்கிறா, ஏன் நீ இன்னும் சாப்பிடல இன்னும் சாப்பிடலன்னு. அது ஆறட்டும், ஏன்னா சூடா குடித்தால் என் நெஞ்சில் இருக்கிற காதவரை சுட்டு விடுமா. இப்படி பார்த்த ஒரு ஒரு கவிஞனை இந்த உலகமே இல்லை. இந்த உலகத்தை ஒரு கவிஞன் இந்த மாதிரி பாடலாம்.
நெஞ்சுக்குள்ள இருக்கிற காதலரை சுட்டுடுமா, அதனால இவ சூடா பாப்பில்லையா? இப்படி ஒரு நுட்பம். கண்ண மூணா போயிடுவானோ அவர் இல்லைங்க. கண்ண மூணா போயிடுவாரு. காதல் அவராக அர்த்தம். காதலர் இங்க என்னன்னு கேட்டாக்கா, இதுதான் நான் அன்னைக்கு அவருக்கு எடுத்து காட்டினேன். இப்போ பல காதலர்னு ஆயிடும், அவர்னு மரியாதை கொடுத்து சொன்னான். ஆனால் காதலன்னு சொன்னா ஒருத்தன் தான் மரியாதை குறைவா சொல்லக்கூடாதுன்னு காதலர்ன்றார். காதலர் அவராக இருக்க வேற யாரும் இல்லைன்றான். வேற யாரும் இல்லைன்றத அதுல அடிக்கிறார். காதலர் அவராக இருக்க, அவர் என் கண்ணில் இருக்க, நான் கண்ணில் மூடினால் மறைந்து விடுவாரே. இன்னொன்னு சொல்ல கூடாதா, இவன் மல்ல போனா போறான் வேற ஒருத்தனை வச்சுக்கிறது அப்படின்னு. இதை விட காதலன் ஒண்ணு சொல்றான் பாத்தீங்களா, பாவையே நீ போவாய். நீங்க இதை விட என்னங்க வேணும் ஐயா? கண்ணில ஒரு பாவை இருக்குதான், இந்த பாவையே நீ போ, ஏன் என் தலைவி அங்க வைக்க போறான்றான். அவளும் பாவை. பாவைன்னா பொம்மைன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. அவளை பொம்மை ஆக்கிட்டாரு. இப்ப இது அக்ரிணையா சொல்லலாமா? அழகுக்காக சொல்லப்படுவது, அழகுக்காக சொல்லப்படுவது. பொருள்னு சொன்னா எப்படி போய் மனிதனை பொருள்னு சொல்றது அப்படின்னா எப்படி? பொருள் உண்டு, அருவ பொருள், உருவ பொருள் எல்லாமே. தண்ணீரும் பொருள் தான், குளிர்ச்சியும் பொருள் தான். ஆனா அது உருவ பொருள், இது அருவ பொருள். சரி, அதுக்கு அடுத்து தெரியாம என்று சொல்வார். அடுத்து துன்ப காலத்தில், துன்ப காலத்தில் புலம்புதல். இது தலைவன் பிரிந்திருக்கின்ற காலத்தில் அவனை நினைத்து புலம்புதல் ஆகும். அடுத்து இன்பம் கடல் மற்ற காமம் அஃது அடுங்கால், துன்பம் அதனிற் பெரிது. அதாவது இன்பம் கடலை போன்று மிகப்பெரியது. எப்படி உருவகம் பண்றாரு, இதோ நிற்கலாமா? சரி. இன்பம் கடல் மற்ற, இன்பம் ஒரு பெரிய கடல், மற்ற காமம் அது அந்த காமத்தினுடைய அடுங்கால். அது காமம் வந்து விட்டால் துன்பம் அதனில் பெரிதுன்றார். இன்பம் கடலானதுதான், காமம் இன்பம் காம துன்பம் வந்து விட்டால் கடலை விட மிகப்பெரியது, இது சாப்பிட்டுன்றார். இன்பம் கடலை போன்று மிக பரந்துபட்டது. அப்பேற்பட்ட இன்பத்தை காமமானது சுடுகின்ற பொழுது வருகின்ற துன்பம் இருக்கின்றதே, அந்த துன்பம் கடலை விட மிகப்பெரியதாக இருக்கின்றதே என்று தலைவி வருந்துகிறாள். அடுங்கால்னா அது வருந்து சேருங்கால், அது என்னை தொடுங்கால், அது என்னை வருத்துங்கால் அப்படின்னு என்னமோ பிரிச்சுக்கலாம். மூன்றாவது உரு வெளிப்பாடு கண்டு இறங்குதல் என்பது இதனை எதிர்ப்பெய்து பறிதல் ஆகும். தலைவனையும் தலைவனது தேர் முதலானவற்றையும் தனக்கு, அதாவது தான் கொண்டு தன் எதிரே வருந்துதலாகும். அதாவது சான்று வாராதாயினும் வருவது போல செவி முதல் இசைக்கும் அரவமோடு துயில் மறந்தனவால் தோழியன் கண்ணே. அதாவது இது குறுந்தொகையில வர்ற ஒரு 300வது பாடல். தோழி, தலைவனது தேர் என் எதிரில் வாராது ஆயினும் வருவது போல என் செவியினில் ஒலிக்கிறது. தேர் வரல, அவன் போயிருக்கான், அவன் வர்ற மாதிரி என் செவியில ஒலி வந்து கொண்டிருக்கான். வருவது போல என் செவியினில் ஒலிக்கும் ஒலியோடு என் கண்கள் உறக்கத்தினை மறந்தன.
வாராது ஆயினும் வருவது போல் ஒரு தோற்றம். அடுத்து திருக்குறள் ஒரு சான்றதுக்கு சொல்லுது. கண்ணுள்ளில் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எம் காதலவர். அதுக்கு சொல்ற, எம் காதலர் எமது கண்ணினின்று போகார், கண்ணை இமைத்தால் அதற்காக துன்பமுற மாட்டார், அதனால் அவர் மிகவும் நுட்பமானவர், புதுமையானவர். இஃது தலைவனது உருவ தோற்றத்தை தன் எதிரே கொண்டு வந்து கூறியது ஆகும். அவன் எங்கே இருக்கிறான், ஆனா அவன் சேர் வர்ற மாதிரி சத்தம் கேக்குதுன்றான். இன்னொன்னு என்ன செய்யறான், அவன் எங்கே இருக்கிறான், ஆனா அவன் எப்பேற்பட்டவன், என்னென்ன மாதிரி அழகானவன்றது இங்க சொல்றான். இப்படி எல்லாம் அது சொல்லுவதற்கு திருவள்ளுவர் வழி வைக்கிறார். கண்ணுள்ளின் போகார், கண்ணை மூடிக்கிட்டா போவார்னா, ஏற்கனவே கண்ணை மூணா போயிடுவாருன்னாரு ஒரு குறள். இப்போ 3 நாளும் போக மாட்டாரு. இமைப்பில் வருவார், அது வருத்தப்பட மாட்டார். நுண்ணியர் எம் காதலவர், நுட்பமானவர். இப்படி செஞ்சாலும் வருத்தப்பட மாட்டாரு, அப்படி செஞ்சாலும் வருத்தப்பட மாட்டாரு அப்படின்னு போராட்டம். சரி, இடையூறுகளை ஆராய்தல். தலைவன் தன்னிடம் வந்து தன்னை கூடுவதற்கு, அதாவது அந்த குரல் வருதா என்னன்னு தெரியல, சொல்றேன் ஒரு செய்தி. உறங்கனா தன் தோள் மேல இருக்கிறாரோ, உறங்கிட்டு இருக்கிறாவோ கனவுல வந்துடுறாரு தலைவர். அத உறங்கினால் தோல் மேலவர் வீழ்ச்சி பார்த்தா எங்க நினைவில் போயிட்டாராம் உள்ளோ. என்னது பாருங்க, உறங்கி கொண்டிருந்தா மேல இருந்தாராம், வீழ்ச்சி பார்த்தாதான் உள்ள போயிட்டாராம். மேல இருந்தவர் உள்ள போயிட்டார். எவ்வளவு நுட்பம் தெரியுங்களா? இந்த மேலவர்னு சொல்றதுல ஒரு பெரிய நுட்பம் இருக்குயா. தோல் மேல இருந்தாருன்னா தோல் மேல போய் உட்காந்துக்க முடியுமா? மேல இருந்தாருன்றார். அவ்வளவு நுட்பமா சொல்றார் திருவள்ளுவர். தோல் மேலவர் தோல். கடந்த வாரம் தொல்காப்பிய பொருளதிகார மெய்ப்பாட்டியல் பகுதியில் 1216வது நூற்பாவில் ஒரு பகுதியை நாம் சொல்லிக் கொண்டு வந்தோம். அதிலே அந்த உட்பிரிவுகளிலே 4 பகுதிகளை முடித்தோம். 5வது பகுதிக்கு வந்தோம். இப்போது அந்த 5வது பகுதியிலிருந்து பார்ப்போம். 5 பசி ஏற்பட்டும் உண்ணாதிருத்தல். இது பசி உண்டாகி தன்னை வருத்தி கொண்டிருந்தாலும் தலைவி உண்ணாமலேயே இருக்கும் நிலையாகும். ஏன்? தன்னுடைய உணவாக, உணர்வாக, உயிராக, எல்லாமாக இருக்கின்ற தலைவன் பிரிந்திருக்கின்றான். அதனால் அவள் எந்த உணவையும் உண்ணாமல் இருக்கின்றாள். இதற்கு ஒரு சான்று திருவள்ளுவர் ஒன்று கொடுக்கிறார். நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பாக்கு அறிந்து. இது ஒரு செய்தி. அதாவது நெஞ்சத்துக்குள்ளே தலைவன் இருக்கின்றான், அதனால் நான் எதையும் வெம்மையாக சூடாக சாப்பிடுவதில்லை என்று தலைவி சொல்லுகிறாள். இப்படி ஒரு தலைவியை இந்த உலகத்திலே எந்த கவிஞனும் உருவாக்கவில்லை, திருவள்ளுவரை தவிர. அதாவது ஒரு தலைவன் நெஞ்சில் இருக்கிறான்றது நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதான் பொருள். அதை எப்படி சொல்ல வேண்டும், அதற்கு எவ்வளவு உயர்வு தர வேண்டும் என்று கருதிய திருவள்ளுவர் சொல்லுகிறார். அந்த தலைவி சொல்லுகிறாள், நான் எதையும் சூடாக உண்ண மாட்டேன், ஏனென்றால் நெஞ்சத்திலே இருக்கின்ற தலைவனை அது சுட்டுவிடும் என்று சொல்லுகின்ற ஒரு தன்மை இருக்கிறதே. இந்த உலக கவிஞர்கள் யாருமே காதலை இப்படி பாடி இருக்க மாட்டார்கள். அந்த பகுதியை, அதாவது எம் காதலர் எம் நெஞ்சத்தில் இருக்கின்றார், அதனால் நான்
சூடாக எதனையும் சாப்பிட மாட்டேன், ஏன், அவரை அது சுட்டுவிடும் என்பதனால். ஆறாவது பகுதி மேனியில் பசலை பெய்தல். பசலை பெய்தல்னா தலைவன் பிரிந்தாலே வரும். இன்னொரு குரல்ல சொல்றார், அதாவது விளக்கு எப்போ அணையும் என்று இருட்டு பார்த்து கொண்டே இருக்கிறவன். திருவள்ளுவர் குரல் சொல்றார், விளக்கு எப்பொழுது அணையும் என்று இருட்டு பார்த்து கொண்டே இருக்கிறது, உடனே படர்வதற்காக. அதை போல் இந்த தலைவிக்கு தலைவன் பிரிந்த உடனே பசலை படர்ந்து விடுகிறது. இதுவும் ரொம்ப உயர்ந்த நிலை. எதை சொல்லுகிறார்? இன்னொரு உண்மையை சொல்லுகிறார் திருவள்ளுவர். நாம் எப்பொழுதும் இருட்டில் தான் இருக்கிறோம். இதுதான் இயற்கை. பகலிலும் இருட்டுதான், இரவுலையும் இருட்டுதான். அந்த பகலில் பகலவன் இருட்டை, அதாவது விலக்கி வைக்கிறான், அவ்வளவுதான். இரவில் நிலவு கொஞ்சம் அப்படி வெளிச்சத்தை, அதாவது இருட்டை விலக்கி வைக்கிறது, அவ்வளவுதானே தவிர இருட்டு எப்பொழுதும் உண்டு என்பதை ரொம்ப அருமையாக எடுத்து காட்டுகிறார் திருவள்ளுவர். இந்த விளக்கு அணையிற ஒரு செய்தி. இன்னொரு இடத்துல, 2 இடத்துல, 3 இடத்துல சாலும் கரி என்று குரலை முடிக்கிறார். போதுமான சான்றுதான். சாலும் கரி என்றால் போதுமான சான்று. சரி, அதுக்கு ஏன் கரி என்ற சொல்ல பயன்படுத்த வேண்டும்? அதாவது சாலும் கரின்னா போதுமான சான்று. சரி, கரின்னா சான்று. ஏன் சான்றுக்கு போய் கரியை பயன்படுத்த வேண்டும்? கருமை, இருட்டு. இருட்டு எப்பொழுதும் இருக்கிறது என்பதை போலத்தான் அவை எப்பொழுதும் இருக்கும், மாறாது என்று சொல்ல வந்த திருவள்ளுவர் தான் அதனை, இருட்டை நமக்கு சான்றாக காட்டுகிறார். சரி, இப்பொழுது அதுக்கு இன்னொரு குரல். வசந்தாள் இவள் என்பதல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் சிறி. தலைவன் பிரிஞ்சிட்டான். அவன் பிரிவால எனக்கு பல கவலைகள். உடல் சோர்கிறது, வளையல் கழுகிறது, பசலை படர்கிறது, கவலை நேர்கிறது, இவ்வளவு துன்பங்களும் நடக்குது. அத அவர் என்பார் இவ இப்படி எல்லாம் படுறாளே அப்படின்னு என்ன திட்டுறாங்களே தவிர, அவர் என்னை விட்டு போனதுனால தானே இதெல்லாம் நடக்குது, ஏன் அவரை யாரும் திட்டுறது இல்லைன்னு கேட்கிறான் தலைவி. அதாவது தலைவனது பிரிவினை தாங்க முடியாமல், அதாவது வருந்தியதனால் தலைவியின் உடலில் பசலை படர்ந்து விட்டது. ஊரார் என்னை பழிக்கின்றனர். அவர் என்னை பிரிந்து விட்டாரே, அதனால் தானே இவையெல்லாம் நிகழ்கின்றன. அதை வைத்துக் கொண்டு ஏன் அவர்கள் வையக்கூடாது என்று தலைவி கேட்கிறார். 7வது, குறைவாக உண்ணுதல் என்பது, ஏற்கனவே தலைவி உண்டு கொண்டிருந்த உணவினை குறைத்துக் கொள்ளுகிறாள். இது தானா அவளே குறைக்க வேண்டியதில்லை. கவலை ஏற்பட்டாலும், துன்பம் நேர்ந்தாலும், வேறு சிந்தனைகள் வளர்ந்தாலும் உணவு தானாக குறையும். அந்த நிலை அவளுக்கு வந்திருக்கிறது. அதனால் அவள் சொல்றார், பாலும் உன்னாள் பழங்கள் கொண்டு நனி பசந்தனல் என வினவுதி. இது அகநானூறு 48வது பாடல்ல ஒரு 2 வரி. என் மகள் பாலையும் பருகுவதில்லை, துன்பமுற்றும் உடல் மிகவும் பசலை படர்ந்திருக்கிறாள். அது என்று தலைவியின் நிலையினை பற்றி தோழி நற்றாயிடமும் செவிலித்தாயிடமும் போய் சொல்லுகிறாள். இது இயல்பான ஒரு இல்லற வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்ச்சி தான். அதிலும் தலைவன் மீது பேரன்பு கொண்டிருக்கின்ற ஒரு தலைவிக்கு இயற்கையாக இந்நிகழ்வு நிகழும். காரணம் அன்பின் காரணமாகத்தான், அல்லது பெரும் காதலினுடைய நிகழ்வாகத்தான் கூட இருக்கலாம். அதற்கு அடுத்து 8வது நிலை,
மேனி அல்லது உடல் மெலிவுறுதல், தனக்கு வேண்டிய உணவு அதனை உண்ணாத காரணத்தினால் தலைவியின் உடம்பு மிகவும் மெலிந்து போவதாகும் அல்லது சுருங்கி விடுதல் ஆகும். இப்போ அதாவது கவலை நேர்ந்தாலே உடல் சுருங்கும், உடல் தளரும். இது 1216வது நூற்பா. அதுல இது 8வது பகுதி, உள்பகுதி திருக்குறள். பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் என்கிறார். அன்று துணைவன் பிரிந்ததனால் இயற்கையும் செயற்கையுமான அழகுகள் நீங்கிவிட்டன. அவளுக்கு இயற்கையாக இருந்த அழகும் போய்விட்டது, அவள் செயற்கையாக புனைந்து கொள்ளுகின்ற ஒப்பனைகளும் இல்லாமல் போய்விட்டன என்று என் தோள்கள் இன்னும் தம் பெருமை நீங்கி அதனால் பைந்தொடியும் கழன்று கீழே விடுவதாயிற்று என்கிறாள் தலைவி. எனக்கு இயற்கையா இருந்த தலைவன் பிரிந்ததனால் இயற்கையாக இருந்த அழகும் போய்விட்டது, உறைந்து கொண்டின்ற அழகும் இல்லாமற் போய்விட்டது. என் கையில் இருந்த தொடி, பைந்தொடி என்பது பொன் வளையல், அதுவும் கழன்று தானாக கீழே விழுந்து விட்டது என்கிறார். இது கவலையால் வருகின்ற, துன்பத்தால் நேர்கின்ற, உடல் சுருங்குதலால் ஏற்படுகின்ற நிகழ்வுகள், அதாவது மெய்ப்பாடுகள். கண் துஞ்சாதிருத்தல், தலைவனின் பிரிவால் அவனையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவிக்கு உறக்கம் எப்படி வரும்? துஞ்சுதல் என்பது எப்பொழுதுமே ஒரு ஏக்கம், ஒரு துன்பம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பிரிவு ஏற்பட்டால் இயற்கையாக உறக்கம் வராது. அதிலும் தலைவன் மீது வைத்திருக்கின்ற பேரன்பின் காரணமாக இந்த தலைவிக்கு உறக்கம் வரவில்லை. தலைவனின் பிரிவால் அவனையே நினைத்து கொண்டிருப்பதனால் கண் உறங்காமல் இருக்கும் நிலையாகும். இதற்கும் திருவள்ளுவர் சொல்லுகிறார், மண்ணுயிரெல்லாம் துயிற்றி அணித்து இரா என்னல்லது இல்லை துணை. என்ன அருமையான ஒரு குரலை சொல்றாரு. தலைவன் பிரிந்ததனால என்ன ஆயிடுச்சா, உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் உறங்குகின்றனவா. மாந்தர் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் உறங்குகின்றன. யார் உறங்கலன்னா அந்த இரவு உறங்கவில்லையா, அதுக்கு துணையாக நான் இருக்கிறேன் சொல்றா தலைவி. என்ன ஒரு நுட்பம் திருவள்ளுவர்கிட்ட இருக்கிற ஒரு நுட்பம். என்ன நுட்பம் பாருங்க. உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் உறங்குகின்றன, 2 பேர் மட்டும் உறங்கலையா. யாரு? இரவு உறங்கவில்லை, அதற்கு துணையாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் உறங்கலன்றான். இப்படி சொல்ற ஒரு பாங்கு இருக்கிறது, அது திருவள்ளுவர்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. அதற்கடுத்து இன்னொன்னு 10வது, கனவினால் கலங்குதல் அல்ல கனவினால் வருவனவற்றை நனவு என்று எண்ணி கலங்குதல் ஆகும். காண்றது கனவு, இன்னொன்னு சொன்னா இது கற்பனைக்காக பாடுபடுவதுதான். அந்த கற்பனையில அவர் ஏன் இதெல்லாம் சொல்றாரு. ரொம்ப பேர் பொருளதிகாரம் ஒரு இலக்கணம் அதை சொல்றாருன்னா அது இல்லை. அதாவது எழுத்தை கற்றுக்கொண்டவன், சொல்லை கற்றுக்கொண்டவன், யாப்பிலக்கணம் தெரிந்து கொண்டவன் ஒரு காவியத்தை ஏற்றுவான் அல்லது ஒரு செய்யுளை ஏற்றுவான். அப்படி ஏற்றினால் அந்த காவியத்தில் தமிழர் பண்பாடும் தமிழருடைய ஒழுக்கமும் தமிழருடைய மேன்மைகளும் உயர்வும் கெட்டுவிடக் கூடாது. இப்படித்தான் பாட வேண்டும் என்பதற்காக தருகிறாரே தவிர இலக்கணம் இல்லை. வாழ்க்கை சிதையக்கூடாது, தமிழர் பண்பாடு சிதையக்கூடாது என்று தரப்பட்ட ஒரு பகுதி. அதனால் இது கற்பனை தான். அதுலயும் உச்சத்துக்கு போறாரு. என்ன ஆகும், ஏற்கனவே அவர் பிரிவால உறங்கல, இப்ப கனவு காண்றாரு. உறங்கலன்னா எப்படி கனவு காண முடியும்? மெய்மறந்து உறங்கினால்தான் கனவே வரும். அவளுக்கு கனவே வராது, உறக்கமே வரலன்னா
எங்க இருந்து கனவு வரும்? நாம் என்ன நினைச்சுக்கணும்? ஒரு காவியம் பாடுகிறார், அவ்வளவுதான். என்ன சொல்றாரு? நனவினால் நல்கார் ஒடியர் கனவினால் ஏன் எம்மை பீடிப்பது. நேர்ல எனக்கு மகிழ்ச்சி தராத இந்த தலைவன் ஏன் கனவுல என்ன தொல்லப்பட்டு இருக்கான்றார். நேர்ல எனக்கு மகிழ்ச்சி அளிக்காத அந்த தலைவன் ஏன் கனவில் என்னை தொல்லைப்படுத்துகிறான் கருதுகிறார். ஒரு நாளாவது நனவில் தேர்ந்திருக்காத மிக கொடியவரான நம் தலைவர் கனவில் அடிக்கடி நம்மை வருத்துவது ஏன் என்று தலைவி வருந்துகிறாள். கனவில் வருபவர் நனவில் வரவில்லையே என்பதுதான் அவளுடைய வருத்தம். அதற்கடுத்து 11வது பகுதி பொய்யாக கோடல் என்பது. அதாவது தன்னிடம் வாராமைக்கு தலைவன் சொல்லுகின்ற காரணங்கள் எல்லாம் மெய்யென ஏற்காமல் பொய்யென கருதலாகும். அவன் தன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறான். இவளுக்கு என்ன எண்ணம்னா பிறந்த வீட்டுக்கு போயிருக்கிறான். அப்படிதான் நினைக்க வேண்டியது வரும். அதான் நடக்குது. இப்படி போயிட்ட நீ அப்படின்னு கேட்டா பல காரணங்களை சொல்றான். அதுல சில உண்மை இருக்கலாம், சில பொய் இருக்கலாம். ஆனாலும் அந்த உண்மையும் அவன் நம்ப மாட்டேன்றா, பொய்யையும் நம்ப மாட்டேன்றா. அதுதான் பொய்யாக கோடல். உண்மையை சொன்னா கூட அதையும் பொய் என்றுதான் கொள்ளுவாள். பனை மரத்தின் நின்று பாலை குடித்தாலும் கள்ளை குடித்தான் என்றுதான் சொல்லுவார்கள் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதுதான் இது. அவன் போனது காசி வீட்டுக்கு தான், பரத வீட்டுக்கு தான். ஆனா அவன் என்ன காரணம் சொன்னாலும், நான் போனேன்னு சொன்னாலும் போனது போனதுதான். அதுல வேற வழி இல்லை. அதுக்கு கலித்தொகை தான். வாயெல்லாம் வெண்மை உரையாது சவன் சென்றினின் மாய மகத்து. அதாவது வேலை மெனக்கட்டு நீ நெஞ்சம் பொய்யால் நிறைந்திருக்கின்றது. அவன் முதல்ல எடுத்தவனும் ஒரு அடி அடிச்சுட்டா. உன் நெஞ்சு முழுவதும் பொய் தான் நிறைஞ்சிருக்கு. ஆனால் உன் வாயால் உண்மையை சொல்வனை போல் நீ சொல்வன எதுவும் எனக்கு வேண்டாம். உன் நெஞ்சத்துக்குள்ள பொய் நிறைஞ்சிருக்கு. நீ உதட்டுல பேசுறது இருக்க, அந்த உண்மை எனக்கு தேவையில்லை. நின் மாய பொய் பேச்சுகளை கேட்டு மயங்குபவர் எவராவது இருப்பாரானால் அவரிடத்தில் போய் உன் பேச்சை சொல்லு, என்கிட்ட சொல்லாத, நான் நம்ப மாட்டேன்றான். உன் பேச்சை நம்புறவங்கிட்ட போய் சொல்லு, நான் நம்ப மாட்டேன். 12வது மெய்யே என்று அவன் அடிச்சு பேசுறான். இல்ல நான் சொன்னதெல்லாம் மெய்தான். தான் உரைத்தவை அனைத்தும் மெய்யே என்றும், தான் அன்று கொடுத்த வாக்குறுதி அனைத்தும் மெய்யே என்றும் உறுதி கூறுதலாகும். அதாவது அதுக்கு ஒரு சான்று குறுந்தொகையில மெய்யே வாழி தோழி காரல் மெய்ப்பட்டு அன்ன மாமுக முசுக்கலை ஆற்ற பாய் தப்பல் சிவற்ற கோட்டோடும் போகி யாங்கு நாடன் தான் குறி வாரா தப்பருக்கு தாம் பசந்தவென் தடமென் தோழே. குறுந்தொகை 121வது பாடல். தோழி, தலைவன் குறியிடம் சென்று விட்டான் என்று நீ கூறியது மெய்யோ பொய்யோ? அதாவது அந்த களவு வாழ்க்கையில இரவு குறி பகற்குறின்னு இருக்கிறது. அது எப்படின்னா என்ன அர்த்தம்? இரவு குறினா இரவுல சந்திக்கிற இடம், பகற்குறினா பகல்ல சந்திக்கிற இடம். இரவு குறியை சந்திக்கிற இடத்தை தலைவி உறுதி செய்வாள், பகல்ல சந்திக்கிற இடத்தை தலைவன் உறுதி செய்யணும். இப்படி இரவுல அவள் உறுதி செய்த இடம் எங்கன்னா அவங்க வீட்டு தோட்டத்துக்கு உள்ள குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு பக்கத்தை சுத்தி மரம் இருக்கு.
அதுல தென்னை இருக்கிறது, பல மாமரம், பலாமரம், எல்லா மரங்களும் இருக்கின்றன. இரவு அங்க வந்து என்ன செய்ய, ஒரு தண்ணியில ஒரு கல்லை போடு என்று சொல்லுகிறாள். ஆனால் இவன் வருவதற்கு முன்னால தென்னையில இருந்து ஒரு பிஞ்சு விழுந்து விட்டது அந்த தண்ணியில. அவன் தான் வந்து விட்டால் வந்து பார்த்தா இல்லை. அப்போ தென்னை பிஞ்சு விழுந்து இருக்கிறது, அவன் வரவில்லை என்று போய்விட்டாள். திரும்ப கொஞ்ச நேரம் போட்டு இவன் வந்தான், இவன் ஒரு கல்லை போட்டான், இல்ல தென்னை பிஞ்சு தான் விழுந்து, அவ வரல. அவன் நின்று பார்த்துட்டு கொண்டு வந்த கண்ணி, கண்ணி என்பது தலையில் மட்டும் சூடுவது, அந்த கண்ணியை ஒரு செடியின் மீது வைத்து விட்டு அவர் வெடியறதுக்குள்ள போயிட்டார். ஏன்னா மாட்டிக்குவார், வெடிஞ்சு போனா மாட்டிக்குவார், அதனால போயிட்டார். ஆனால் இதை பார்த்தவ காலையில வந்து தோழி தான் இதை பார்க்கிறான். பார்த்தவொன்னா கண்ணி இருக்கிறது அந்த செடியில. ஆனா தலைவியும் பார்க்கறது உண்டு, அப்படியும் ஒரு காட்சி இருக்கிறது. தலைவி பார்த்து விட்டு, அதாவது நான் செய்யாத புண்ணியத்தை நீ செய்திருக்கிறாய், பேறு பெற்று இருக்கிறாய், அந்த செடியை பார்த்து சொல்றா தலைவி. நான் சூடிக்கொள்ள வேண்டிய கண்ணியை நீ சூடிக்கொண்டாய் அல்லவா, நான் எனக்கு சூட்ட வேண்டிய அந்த கண்ணி உனக்கு சூட்டி விட்டான் அல்லவா அந்த தலைவன் என்று அந்த செடியை பார்த்து பாராட்டுவாள் தலைவி. இது அப்படி இல்லை. தோழி பார்த்துட்டு வந்து சொல்றான், நீ கூறியது மெய்யோ பொய்யோ, மலைச்சாரலில் குரங்கு தன்னை தாங்குகின்ற கொம்பை அறிந்து பாயாத தவற்றினது பயன், அதனை ஏற்ற கொம்பு முறியலோடு போய் சேரும். இவ்வாறு கொம்பு, அந்த கொம்பு நம்மை தாங்குமா என்று பார்க்காமல் குரங்கு தாவுகிறதா. ஒரு கொம்பின் மீது தாவுகிறது, இதை தாவுகிறோமே, அந்த கொம்பு நம்மை தாங்குமா என்று பார்க்காமல் தாவிய குரங்கு அந்த கிளையும் முறிந்து அதுவும் விழுந்துவதைப் போல நான் ஏமாந்து விட்டேனே என்று சொல்லுகிறார். போலத்தான் தலைவன் தன் குறியனை முன்னர், அதாவது வாய்க்கை செய்யாத தவற்றுக்கு என் பரந்த மென்போல் தம் நோயுற்று பசலை அடைந்தனது, தலைவனை காணாது அவை வருத்த முற நேர்ந்திடுமோ என்று தலைவி தோழியிடம் கூறுகிறாள். இப்படி வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த கிளை தாங்குமா என்று பார்க்காமல் தாவிய குரங்கு கிளையும் முறிந்து அதுவும் விழுந்ததை போல நான் இவர் வருவானா வரமாட்டானா என்று ஐயப்பட்டது பார்க்காமல் அவன் வரவில்லை என்று முடிவு செய்ததனால் ஏமாந்து விட்டேன் என்று தோழியிடம் சொல்லுகிறாள் தலைவி. அது கலித்தொகை பாடல். 13வது ஐயம் செய்தல். ஐயம் செய்தல்னா தெரியும் உங்களுக்கு, ஐயப்படுதல், சந்தேகப்படுதல். தலைவனது குறிப்பினை கொண்டு ஐயப்படுதல் ஆகும். அவன் என்ன சொன்னாலும் நான் ஐயப்படுறான். உண்ணுதல் நீ உவர் காதலர் மற்றவர் உள்ளுவர் என்களோ அறியேன் என்னும் இதுவும் கலித்தொகை பாடல் தான். தலைவர் ஒரே நிலையில் அயராமல் பார்த்து கொண்டே இருந்தார். அப்படியும் அவர் நிறைவு அடையவில்லை. தலைவியை பார்த்துக்கினே இருக்கிறான் தலைவன், அப்போதும் அவளுக்கு நிறைவு அடையவில்லை. அதாவது நெற்றியில் வியர்வை அரும்பிற்று, அதனால் என் நுதல் அழகு ஒளி குறையவே அந்த வியர்வையை துடைப்பதற்கு அவர் முயன்றார். அதாவது இன்னொரு நிலை இருக்கிறது. களவு வாழ்க்கையில் உடலை தொடரதே கிடையாது தமிழர் பண்பாடு. அதாவது இயற்கை புணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, அது திட்டமிட்டு நடப்பதும் உண்டு, திட்டமிடாமல் நடப்பதும் உண்டு. இயற்கை புணர்ச்சி. இதுக்கு முன்னால என்ன நடக்கும்னா, அவர்களாகவே அந்த தலைவர் காதலர் தலைவியும் தலைவனும் தொட்டு பேசிக் கொள்வதில்லை. அப்போ அதனால என்ன செய்யறது, இந்த தலைவன் அந்த தலைவியை தொட வேண்டும் என்று பல நாளாக கருதுகிறான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு யோசனை தோணுகிறது. எங்க பூங்காவில் இவர்கள் இருக்கிறார்கள், அவள் அன்றளர்ந்த மலரை சூடிக்கொண்டு இருக்கிறாள் தலைவி. பூங்காவில் இருப்பதனாலும் அவள் தலையில் அன்றளர்ந்த மலர் சூடி இருப்பதனாலும்
என்ன ஆச்சு, வண்டுகள் வந்து எல்லாம் மொய்த்து விட்டன. இதுல தலையில. இப்போது அவனுக்கு ஒரு காரணம் கிடைச்சு என்ன பண்ணா, இடை மெல்லிய இடை, அந்த மெல்லிய இடை அவளுடைய நயில்களால் அந்த பாரம் தாங்க முடியாமல் முறிந்து விடுமோ என்று நான் அஞ்சிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் வேற வந்து உட்கார்ந்து அந்த இடையை முறித்து விடாதீர்கள் போங்கன்னு விரட்டினானா. என்ன காரணம் பாருங்க. ஏற்கனவே இந்த மெலிந்த இடை இந்த நகில்களுடைய பாரம் தாங்க முடியாமல் முறிந்து விடுமோ என்று நான் அஞ்சிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் வேற வந்து உட்கார்ந்து சீக்கிரம் அதை முறித்து விடாதீர்கள் போங்கள் என்று விரட்டினான் என்று ஒரு செய்தி இருக்கிறது. அதை போல் இந்த தலைவன் பாருங்க, தலைவர் ஒரே நிலையில இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார், தலைவியை சுவைக்கிறார். ஆனா இவருக்கு நிறைவடைவிடம். இப்போ ஒரு காரணம் கிடைக்குது தொடர்ந்து, நெற்றியில வியர்வை சிந்தி, வியர்வை அரும்பிடுச்சு, போய் துடைக்கிறார். அது ஒரு காரணம். எப்படி அந்த வண்டை போய் விரட்டினானோ அதை போய் அந்த வியர்வை துடைப்பதற்காக தொடுகிறான். அவரது எண்ணமானது எதுவோ அதனை நான் அறியேன் என்று தலைவி தோழியிடம் கூறினாள். அதாவது மனம் முடிப்பதற்காக மட்டுமா என்று ஐயப்படுதல், இது மனம் முடிப்பதற்கா இல்லை இப்படியே சுவைப்பதற்கா என்று எனக்கு ஒரு அச்சம் தோன்றுகிறதுன்னு சொல்றோம். அதுதான் ஐயம், இதுதான் ஐயம் செய்தல் என்பது. அடுத்து 14, அவன் தமர் உவத்த. அவன் தமர் என்பது தலைவனுடைய சுற்றத்தினர். அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எதற்கு? இவன் இந்த பெண்ணை காதலிக்கிறான் என்று தெரியுது. என்ன நடக்கும் இயற்கையா? ஓய், அவன் வீட்டு பொண்ணை நீ போய் காதலிக்கிற, அது கல்யாணம் நடக்குமா? நடக்காது, நடக்க விடமாட்டோம் அப்படின்னு பேசுவாங்க. இப்ப அவங்க பரவாயில்லன்னு பேசிக்கிறாங்களாம். அதனால இவளுக்கு என்ன, ஓ தலைவன் நமக்கு கிடைப்பான், அந்த தலைவன் தான் நம்முடைய கணவன் என்று அவளுக்கு உறுதி செய்கிறான். அதாவது அவன் தமர் உவத்தல், அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், வெறுக்கல. தலைவனின் சுற்றத்தார் வந்ததனை கண்டு தலைவி மகிழ்தலாகும், கட்டாயம் மனம் முடிப்பார் என்று மகிழ்கிறாள் தலைவி. அதற்கு ஒரு சான்று, செய்வன சிறப்பில் சிறப்பு செய்து இவ் இரா, இந்த இரா எம்மோடு சேர்ந்து. வணக்கம், மீண்டும் தொடங்குகிறோம். செய்வன சிறப்பில் சிறப்பு செய்கின்ற இந்த நூற்பாவுக்கு, அதாவது நூற்பா இல்ல, கலித்தொகையினுடைய செய்யுள். அதற்கு அழகின கையினை கொண்டு செய்வன எல்லாம் எமக்கு சிறப்பாக செய்து இந்த இரவு மற்றும் எம்மோடு எமது இல்லில் தங்கி செல்வாயாக செம்மலே என்று தலைவனை கேட்டுக்கொள்கிறாள் தலைவி. அதாவது ஒரு தலைவன் கூட இருக்கணும்ன்றதுக்காக அந்த கலித்தொகை மாடல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லு. அதுக்கு அடுத்து 15வது அறநழித்து உரைத்தல் என்பது வருத்தத்தின் மிகுதியினால் அறத்தினையே படித்து கூறுவதாகும். பாத்தீங்களா, நாம கூட சில பேரு வருத்தத்தினுடைய காரணமாக இதுதான் நியாயமா, இதுதான் செய்வாங்களா, செய்யலாமா அப்படின்னு கொதிக்கிறது இருக்கிறதே, அந்த மனம் என்ன ஆயிடுச்சு, இதுதான் அறமா அப்படின்னு அறத்தையே படிக்கின்ற நிலைக்கு அவள் துன்பத்தின் எல்லைக்கு போய்விடுகிறாள் என்கிறார். அதற்கு ஒரு சான்று திருக்குறள்ல இருக்கு. விடியுமென் இன்னுயிர் வேறெல்லாம் என்பார் மெய் அணியின்மை ஆற்ற நினைந்து. இது திருக்குறள் 1209. நாம் இருவரும் வேறானவர், அதாவது நாம் இருவரும் வேறானவர் அல்லோம். நாம வேற இல்லை, தலைவனும் தலைவியும் நீயும் நானும் ஒன்றுதான்.
என்று முன்பு சொன்ன காதலர் தான் எங்க களவியல்ல களவு வாழ்க்கையில சொன்ன அந்த காதலர் தான் இங்க கற்பு வாழ்க்கையில என்ன செய்யறார்? நாம் இருவரும் வேறு வேறானவர் அல்லேம் என்று முன்பு சொன்ன காதலர் தான் இரக்கமில்லாமையை நினைந்து உயிர் தேய்கின்றது என்று தலைவி கூறுகின்றாள். உயிர் தேய்கின்றது என்ற சொல்லு இருக்க ரொம்ப நுட்பமான ஒரு சொல்லு. அதாவது நாள் காட்டி ஒரு நாள் போகுதுன்னா உயிர்ல கொஞ்சம் போகுதுன்னு சொல்றார் திருவள்ளுவர். அது உணர்வார் பெறின். என்ன நுட்பம் பாருங்க. அதாவது ஒரு நாள் போகுதுன்னா அந்த உயிர்ல ஒரு பகுதி போச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க தலைவன் வராததுனால என்ன ஆச்சு பாரு, என்னுடைய உயிர் தேய்ந்து போச்சுன்றான். அப்ப இனிமே மறுபடியும் அது கூடுறது எவ்வளவு சிரமம். இதை திருவள்ளுவர் தான் அந்த நுட்பத்தை சொல்றாரு. நாளென ஒன்று போல் காட்டி என்று சொல்கின்ற அந்த நுட்பம் இருக்கு. நாளுன்னா நீ நினைக்கிறப்பா, இல்ல இல்ல உன் உயிர்ல ஒரு நாள் போச்சு. நாள் காட்டியது நம்மை நாள் காட்டி. அது ரொம்ப பேர் கேட்கறாங்க, மிகுமா மிகாதா? மிக கூடாது. ஏன்னு கேட்டா, நான் நாள் காட்டி அது திரியணும், நாட்காட்டின்னு திரியணும். திரியவும் கூடாது. ஏன் திரியக்கூடாதுன்னா, நாளை காட்டி என்ற இரண்டாம் வேற்றுமை தொகை, அதனால திரியக்கூடாது. ஆனா நிறைய பேர் இந்த நுட்பம் தெரியாம நாள் அதோட காட்டி வர்றதுனால நாட்காட்டி என்று மாத்துறதும் பெரும் தவறு என்று மேவி வேணுகோபால பிள்ளை காட்டினார். நாளை காட்டி நாள் காட்டி என்றால் நாட்காட்டின்னு போடவே கூடாதுன்னாரு. அதே மாதிரிதான் இந்த நாள்கள் நாட்கள் அதுக்கும் சொன்னார். நாட்கள் போட்டீங்கன்னா புளிப்பேர்ன கல்லு அன்று இறக்கிய கல்லுன்னு ஒரு பொருள் இருக்கு. ஏன்னா அன்றலர்ந்த மலருக்கு நாள் மலர்னு ஒரு பேர் இருக்கு. அன்றலர்ந்த மலர் சொன்ன ஒரு தலைவி தலையில சூடி இருந்தது நாள் மலர், அது அன்றலர்ந்த மலர், அது அதனாலதான் வண்டு மொய்க்குது. அதனால அன்றலர்ந்த மலருக்கும் நாள் மலர் தான். அந்த கல்லும் நாள் கல் என்றால் புளிப்பேர்ன கல்லுன்னு ஒண்ணு இருக்கு, அன்று இறக்கிய கல்லுன்னு ஒரு பொருள் இருக்கு. அதனால அது மிகவே கூடாது. நாள் நாள் தான், கல் சேர்ந்தா நாள்கள் தான், மிகக்கூடாது. இன்னும் கேட்டா நாம கல்வியிலே தேவையில்லாம பயன்படுத்தலாம்னு தொல்காப்பியர் இன்னொரு நூற்பால சொல்றார். அதாவது அக்ரிணிக்கு தான் அது பன்மைக்கு தேவை, அது இல்லாமலே பயன்படுத்தலாம்னு சொல்றார். பல செய்தி. அது மட்டும் இல்ல, இதை உணர்ந்து கொண்ட உரையாசிரியர்கள் இளம்பூர்ணரும் சேனாவரையரும் அச்சினார்க்கினியரும் கல்லாடரும் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் எங்கெல்லாம் நாம பன்மை வரணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் சொல்லுன்னு தான் சொல்றாங்க. சொற்களும் சொல்லல, சொல்களும் சொல்லல. ஏன் சொல்லுன்னு சொல்றாங்கன்னா, சொல்லு பன்மையை குறிக்கும். அதாவது சாதி ஒருமை. கண்ணு அழுதனன்னு சொல்லலாம், கண்ணு அழுததுன்னு சொல்லலாம். சாதி ஒருமை. இது வேற செயல், அது வேற செயலை செய்யாது. கால் நடந்தனன்னு சொல்ல வேண்டியதில்லை, கால் நடந்ததுன்னு சொல்லலாம், நடந்தனன்னு சொல்லலாம். கால்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி கை குவிந்தனன்னு சொல்லலாம், கை குவிந்ததுன்னு சொல்லலாம். இது பன்மை தேவையில்லை. ஏன்னா ரெண்டுமே எல்லாமே அதாவது சாதி ஒருமை சொல். பூவும் அதே மாதிரிதான். பூ என்பது பூக்கள் என்று போட வேண்டியதில்லை. பூ என்ற சொல்லுக்குள்ளவே கோடிக்கணக்கான பூ இருக்கு. மல்லிகை பூ, முல்லைப்பூ, அந்த பூ, இந்த பூன்னு கொண்டு போகலாம். அப்போ பூ என்பது ஒரு பன்மையை குறிக்கின்ற ஒரு சொல்லு. அதுக்கு விகுதி தேவையில்லை, கல் விகுதி தேவையில்லைன்றார் சொல்றாரு. அதனால என்ன செய்ய, அது தெரியாம ஒருத்தர் என்ன மேடையில நான் சொல்லினே இருக்கும்போது பூக்கள் என்ன செய்வேன்னு கேட்டாரு. ஏன் எடுத்த உடனே பூக்கள் தேவையா? பூ என்ன செய்ய போகுது அது சொல்லு. பூ மலர்ந்ததா? ஒன்றுதான். பூ மலர்ந்தனவா? பல. எத்தனை பூன்னு தெரியணுமா? 2 பூ மலர்ந்தன, 3 பூ மலர்ந்தன, தீர்ந்து போச்சு.
புறாக்கள் என்ன செய்வேன்னு கேட்டான். புறாக்கள் ஏன் முதல்ல எடுத்த உடனே சொல்லணும்? புறா என்ன பட போகுது? பறந்ததா? புறா பறந்தது ஒண்ணுதான். புறா பறந்தன பல. புறா இரு புறா பறந்தன. எத்தனை புறான்னு தெரியுது? ஆஹா, கேள்வி கேட்கணும். அவரு வினா கேட்கணும், நம்மளை மறக்கணும். அதனால புறாக்கள் என்ன செய்வது, பூக்கள் என்ன செய்வது? தொல்காப்பியம் படிச்சவன் தான், இலக்கணம் படிச்சவன் தான் கேட்கறானே தவிர, ஆனாவினா கூட படிக்காதவன் பூக்கடை வச்சிருக்கிறான். அவன் பூக்கடை தான் வச்சிருக்கிறான், பூக்கள் கடைன்னு போடல. அவன் தொல்காப்பியத்தை காப்பாத்துறான். ஆனாவினா படிக்காத பூக்கடை வச்சிருக்கிறவன் அவன் பூக்கடை தான் போட்டு வச்சிருக்கிறான். ஒரு ஒரு மொழி மிகும், அது சரி. பூக்கடை பூக்கள் கடைன்னு போறது இல்லை. அவரு 1008 பூ விற்கிறாரு, அவன் காப்பாத்துறான் தொல்காப்பியம். சரி, 16வது ஆங்கு நெஞ்சு அழிதல் என்றவுடன் அறத்தினை பழித்து உரைத்ததற்காக தாம் நெஞ்ச வருந்துதான். ஏற்கனவே அறத்தை பழித்து பேசியாச்சு. அதாவது இதுதான் உலகமா, இதுதான் நன்மையா என்று அறத்தை பழித்ததனால் இப்ப வருந்தோம். அறத்தை நாம பழித்து பேசிட்டோமே. எப்படி பாருங்க, ஒரு இது தலைவனுக்கு தலைவிக்கு ஏற்பட்ட நிலையா? இந்த புலவனுக்கே அந்த நிலை ஏற்பட்டு தொல்காப்பியரே நினைக்கிறாரு. இது தொல்காப்பியர் இல்லை. அதாவது தொல்காப்பியர் என்ன நினைக்கிறாரு? அதாவது அறத்தை நாம பழிக்கிற மாதிரி சொல்லிட்டோமே, அதுக்கு ஒரு கழுவாய் தேடுறாரு. மறுபடியும் அறத்தை பழிச்சது தப்புன்னு மறுக்கிறார். ஆங்கு நெஞ்சடிதல் அறத்தினை பழித்து உரைத்ததற்காக தன் நெஞ்சம் வருந்துதலாகும். இதுக்கும் திருக்குறள்ல ஒரு சான்று. பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும் அரா இடும்பைத்து என் நெஞ்சு. அதாவது காதலரை அடையாத காலத்தில் அவரை அடைவதற்கு ஐயோ வரலையே வரலையே வரலையேன்னு அஞ்சி கொண்டு இருந்தேன். வந்துட்டாரு, போயிடுவாரோ போயிடுவாரோன்னு அஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதாவது அஞ்சுதல் என்பது இருந்து கொண்டே இருக்குதுதான். அவர் இவ்வளவு நாளா வரமாட்டாரா வரமாட்டாரா, வருவாரா வருவாரான்னு அஞ்சு கொண்டு இருந்தேன். வந்துட்டாரு, போயிடுவாரோ போயிடுவாரோன்னு அஞ்சு கொண்டு இருக்கிறேன். காதலரை அடையாத காலத்தில் அவரை அடைவதற்கு அஞ்சினேன். அவரை அடைந்த பின்பும் அவர் நம் பிரிவுக்காக அஞ்சுகின்றேன். ஆதலால் எனது நெஞ்சம் எப்போதும் நீங்காத துன்பத்தினை உடையதாக இருக்கின்றது என்று திருவள்ளுவருடைய குரலை இங்கே சான்று காட்டுகிறோம். அதுக்கடுத்து 17வது எம் மெய்யாயினும் ஒப்புமை தேட என்பது காதலர் எப்பொருளை கண்டாலும் தலைவியின் உறுப்புகளோடு ஒப்பிட்டு நோக்குதல். இது ஏற்கனவே நாம் அந்த காண்பவையெல்லாம் அவையே போறல்னு ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலை தான் இது. அதாவது உன் கண்ணை வாழி, இதுவும் திருக்குறள் தான். உன் கண்ணை வாழி மருள் மாலை எம் தேள் போல் வன்கண்ணதோ நின் துணை. அதாவது மாலை நேரத்தை பார்த்து கேட்கிறா இந்த தலைவி. மாலை நேரமே நீ ஏன் மங்கி போயிருக்கிற? மாலை நேரம் மங்கதானே செய்யும். மாலை நேரத்தை பார்த்து நீ ஏன் மங்கி போயிருக்கிற? என் தலைவன் என்னை பிரிந்து விட்டு போயிட்டு நான் மயங்கி கிடக்கிற மாதிரி உன் காதலை என்ன உன்னை ஏமாத்திட்டானான்னு கேட்கிறான். மயக்கத்தில் இருக்கின்ற மாலை நேரமே நீ துன்பத்தில் இருப்பாய். அதாவது அதன் காரணமானது எம் தலைவரை போல் நின் காதலரும் கொடியவர் தாமோ சொல்வாயாக என்று மாலை நேரத்தை பார்த்து கேட்கிறார் தலைவி. இது அருமையா சொல்வார் நம்ம பாவேந்தர் பாரதிதாசன். முயலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து என்று சொல்லுங்க. அதாவது நெருப்பு சூரியன் கடல்ல மூழ்கி குளிரடைஞ்சு நிலாவா வந்துச்சான். சூரியன் போய் கடல்ல மூழ்கி அந்த சூட்டை தணிச்சுக்கிட்டு நிலாவா வெளியில வந்து என்ன கற்பனை. 18
ஒப்பு வழி உவத்தல் என்பது தலைமகனுக்கு ஒப்பான ஒரு பொருளை கண்டவிடத்து தலைவனையே கண்டதை போல் மகிழ்ச்சி அடைதல் ஆகும். இப்ப அவன் எப்படி யாரை பார்த்தாலும் இது தலைவனுடைய கை மாதிரி இருக்குது, நம்ம தலைவனுடைய தலை மாதிரி இருக்குது, இது தலைவனுடைய கண்ணு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தானோ அதே மாதிரி இப்ப அவன் என்ன சொல்ற, தலைவனுக்கு ஒப்பான ஒரு பொருளை, இன்னொரு தலைவனை இல்லை. இதுல ஒரு சிக்கலை பார்க்கணும். அவன் உறுப்பை பார்த்தான், இவ இன்னொரு பொருளை பார்க்கிறான். அந்த பொருள் நம்ம தலைவனுடைய கை மாறி இருக்கிறது, தலைவனுடைய தோல் மாறி இருக்கிறது என்று இப்படி நினைக்கிறார். தலைமகனுக்கு ஒப்பான ஒரு பொருளை கண்டவிடத்து தலைவனையே கண்டதனை போல் மகிழ்ச்சி அடைதலாகும். அதாவது ஐய காமமுடுது கலித்தொகை தான். ஐய காமரு நோக்கினை அத்தொத்தோ என்னொன்னில் தேமொழி கேட்டேன் இது மற்ற இனிதே. கலித்தொகையில 80வது பாடல் அது. ஐயனே, ஆசை கொண்ட அழகனே, அத்தத்தோ என்று நீ கூறுகின்ற உன் தோழியை, அதாவது பொருள் புரியா மழலை மொழியை கேட்கும் போது உமக்கு பெருமகிழ்வாக இருக்கின்றது. அதாவது தாத்தாக்கள் எல்லாம் இப்ப என்ன செய்யறாங்க, அப்பாவே அந்த மாதிரிதான் மகிழ்ச்சி அடைகிறாரு, தாத்தாவும் அப்படிதான் மகிழ்ச்சி அடைகிறார். பேர பிள்ளைகள் பேசுகின்ற பொருள் புரியாத அந்த மழலை சொல், இந்த அத்தத்தான்றதுல என்ன பொருள் இல்லைன்றார். அத்தத்தா அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுதுன்னா நாம அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த மாதிரி எனது இல்லாத நலத்தினை உண்ணுதற்கு சாய்ந்து சாய்ந்து இடம் கொடுத்த மகளிர் இப்போது படுகின்ற துன்ப நோயினை காண்பதுதான் துயரமாக உள்ளது என்று தோழி கூறுகின்றார். அதாவது அவள் களவு வாழ்க்கையில இருந்த போது நீ இப்படி பொறுத்துக்கிறியா, என் மேல சாஞ்சிக்கிறியா, இப்படி பொறுத்துக்கிறியான்னு சொன்னவங்க எல்லாம் என் கிட்டேயே வரல, இப்போ நான் வருத்தப்பட்டு கிடக்குறேன்னு கேட்கிறான். இப்போது யாருமே வருவதில்லை, இப்படி என் மேல சாஞ்சிக்கோன்னு சொல்லல, எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு எந்த தோழியும் இல்லை என்று சொல்லுகிறாள். 19 உரு பெயர் கேட்டல். தலைவனது பெரும் புகழினை கேட்டு தலைவி பெரும் மகிழ்ச்சி அடைதலாகும். இப்ப என்ன, தலைவன் இல்லை, பிரிந்து இருக்கிறான், வருவானா வரமாட்டானா அப்படின்ற ஏக்கத்துல இருக்கிறான். ஆனால் யாராவது அவன் பேரை சொல்லிட்டு அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார். அவன் பேரை சொல்லிட்டா, அவன் பேரை சொல்லிட்டாலே அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாள். இதற்கும் திருக்குறள் இருக்கிறது. நசையார் நல்கார் எனினும் அவர் மாட்டு இசையும் இனிய செவிக்கு. இங்க இசை என்பது பாட்டு இல்லை, சொல்லு புகழ், இசை புகழ். அவன் புகழ சொன்னாலே போதும். என்னால் விரும்ப பெற்று நான் அடைந்த காதலர் என்னிடம் அன்பினை காட்டவில்லை என்றாலும் அவரை பற்றிய சொல் என் செவிக்கு இனிமையானதாகவே இருக்கின்றது. அதாவது அவர் பெயரை கேட்டாலே மகிழ்ச்சி நிறைகிறது என்று தலைவி சொல்லுகிறார். 20 கலக்கம். கலக்கம் என்பது தலைவனது பிரிவினால் தலைவி கலக்கமடைந்து இருத்தலாகும். சான்று இதற்கு கலித்தொகை. பையன காண்கு விழிப்ப யான் பற்றிய கையுளே மாய்ந்தான் கறந்து. அதாவது என் கனவிலே அவன் தலைவன், என் கனவிலே தலைவன் வந்தான், அவனை எனது மார்பினேயே தழுவி அணைத்து கொண்டேன். எங்க வந்தான்? கனவுல வந்தான் தலைவன். ஆனா கனவுல மார்பில் அணைத்து கொண்டேன். அவனை கண்ணிலே காணலாமே என்று நினைத்து மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தேன். எனது கைக்குள் கிடந்தவன் திடுமென மறைந்து விட்டான் என்று தலைவி கூறுகிறார். முதல்ல
கைக்குள்ள இருந்தவன் கண்ணு மூடி கொண்டிருந்த போது இப்போ கண்ணை திறந்த காணாம போயிட்டானே. இந்த 20 செய்திகள் அந்த 1216வது நூற்பாவுல இந்த செய்தி முடிப்பு. அடுத்து வேற நூற்பா தொடங்குது.